2026ல உத்தியோகத்துல இவங்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும். உத்தியோக மாற்றம் இவங்களுக்கு சிறப்பை தரும். ஏன்னா சுக்கிரன் இவங்களுக்கு லாபாதிபதி. அவங்க இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா, நியாயம், நேர்மை, உண்மை, இதுதான் அவங்கள வழி நடத்தும். சூரியன் யார்? இவங்களுக்கு பாக்கியாதிபதி. அவரே லக்கணத்துல உட்கார்றாரு. இன்னொன்னு பஞ்சமாதிபதி செவ்வாயும் அங்கதான் இருக்காரு. அப்ப பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி லக்கணத்திலே ராசிலேயே உட்காரும் போது இவங்களுடைய சிறப்பை நம்ம சொல்லி முடியாது. வெளி வட்டாரத்துல பல பேருக்கும் தெரியக்கூடிய அறியக்கூடிய வகையில் இவருடைய செயல்பாடு சிறப்பை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்து வாங்க வேண்டியது இருக்கும், இவங்களுடைய காசு பணம் அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். இது இந்த குரு தான் செய்ய வைப்பார். ஏன்னா 8ல இருக்கக்கூடிய குரு இதுதான் செய்வார். எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 1/1/2026 அன்னைக்கு வியாழக்கிழமை மிட்நைட், அதாவது 12:01க்கு கார்த்திகை நட்சத்திரத்துல தான் இந்த வருஷம் பிறக்குது. ஆனா நம்ம தமிழ் கல்ச்சர் படி 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகும்போது ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ள வந்துடும். எது எப்படி இருந்தாலும் சரி, 2026 உலக நாடுகளுடைய பொருளாதார மேம்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உலகத் தலைவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து அல்லது சில குறிப்பிட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து தனக்கென்று புதிய பொருளாதார நிலையை உருவாக்கக்கூடிய சக்தியும் இதுல இருக்கு. ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய சூரியன் போய் தனுசுல அந்த சுக்கிரன் சாரத்துல போய் உட்கார்றதுனால உலக நாடுகள் தன்னுடைய பார்வையில் சமாதானத்தை மேற்கொண்டு சண்டை இல்லாத ஒரு உலகத்தை இந்த 2026 மக்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஆனா நம்ம எல்லாருமே வேண்டி விரும்புறது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் தன்னுடைய வாழ்வியல்ல எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் இல்லாம வாழணும் அப்படின்றதான் ஆசை. அது இந்த 2026 பூர்த்தியாகும். மருத்துவத்துறையில புதிய பரிணாமத்தை இந்த வருஷம் 2026 கொடுக்கும். ஏஐ டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் துறையில, அதே மாதிரி வாகன உற்பத்தி திறன், இதுல எல்லாம் இந்த 2026 ஒரு புதுமையினுடைய நிலையை அடைய போகுது அப்படின்றதுல மாற்றம் இல்லை. ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றது ஒரு அற்புதமான நட்சத்திரம், சூரியனுடைய ஆதிக்கத்துக்குள்ள வருது. அப்ப உலக நாடுகள் அனைத்துமே எல்லா விதமான அந்த போர் நிலையெல்லாம் நிறுத்தி, ஏன்னா இப்ப ரஷ்யா உக்ரைன் போர், காசா இஸ்ரேல் போர், இந்த பக்கம் இப்ப தாய்லாந்து ஒரு போரை நடத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இனி இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். அது இந்த ஜனவரி மாதம் பிறந்து பிப்ரவரி தொடக்கத்திலேயே இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வருமா என்றால் வரக்கூடிய நிலையில் கிரக நிலைகள் இருக்கிறது. இறைவனுடைய அனுக்கிரகத்தால் போர் நிறுத்தம் ஏற்பட்டு அங்குள்ள மக்கள் எல்லாம் சூட்சமடைகின்றதான் நம்மளுடைய பிரார்த்தனை. மற்றபடி இந்த உலகத்தினுடைய நிலை, அதுல தனித்தன்மையான இந்தியாவுடைய நிலை. இப்ப நம்ம உலக நாடுகள்லாம் நம்ம சொல்றோம், நம்ம இந்தியாவுலதான் இந்தியாவுடைய புதிய பரிணாமம் எல்லாமே, மின்மயமாக்கலா இருக்கட்டும், டெக்னாலஜியில இருக்கட்டும், எஜுகேஷன்ல இருக்கட்டும், இதெல்லாம் இந்தியா உலகத்தில் ஒரு தனித்தன்மையை அடையும் அப்படின்றது 2026 தத்துவார்த்த விதி. இது ரொம்ப அற்புதமான வருஷம். அதுல தமிழ்நாட்டுல நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சமீபத்தில் 2026 தான் எலெக்ஷன் வர்றதாகவும் சொல்றாங்க. இதுலயும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. அது மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய நிலையில யார் வந்தாலும் சரிதான் நமக்கு. ஆனாலும் மாற்றங்கள்
இருக்கும் என்பதை கிரகங்கள் தீர்மானிக்கின்றன, நாம தீர்மானிக்கல. அதனால தமிழகத்திலும் மக்களுடைய நல்வாழ்க்கை, மக்களுடைய மகிழ்ச்சி, பொருளாதாரம், ஆரோக்கியம் சகலத்திலையும் தமிழ்நாடு ஒரு தனித்துவம் வாய்ந்த நிலையில தான் இருக்கு. எல்லா மக்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். தனுசு ராசி லக்ன நேயர்கள் அனைவருக்கும் எமது புத்தாண்டு வாழ்த்துக்கள். தனுசு அப்படின்னாலே அந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஒழுக்கமும் உயர்ந்த குணமும். இது என்னைக்குமே இவங்களை விட்டு விலகாது, இவங்களை விட்டு விலகவும் விடாது. உலகத்துல எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த, அறிவு படைத்த, அதாவது ஆன்மீக உணர்வுள்ள மிகச்சிறந்த மனிதர்களை அடையாளம் காட்டுகின்ற இந்த தனுசு, அவங்க இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா, நியாயம், நேர்மை, உண்மை, இதுதான் அவங்கள வழி நடத்துது. அப்படிப்பட்ட காலகட்டத்துல இந்த சூரியன், ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்துல தான் இந்த 2026 பிறக்கு. அப்ப சூரியன் யாரு இவங்களுக்கு? பாக்கியாதிபதி. அவரே லக்கணத்துல வந்து உட்கார்றாரு. இன்னொன்னு பஞ்சமாதிபதி செவ்வாயும் அங்கதான் இருக்காரு. அப்ப பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி லக்கணத்திலே ராசிலேயே உட்காரும் போது இவங்களுடைய சிறப்பை வந்து நம்ம சொல்லி முடியாது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க தன்னுடைய, அதாவது இவங்க எப்படித்தான் இவங்க வீட்டுல பிறந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிள்ளையா பிறந்தாலும் சரி, தன்னுடைய அப்பா என்னென்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய கடமை வந்து தார்மீக பொறுப்பு இவங்கள்ட்ட தான் உண்டு. ஆனா 2026 உத்தியோகத்துல வந்து இவங்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும். உத்தியோக மாற்றம் இவங்களுக்கு சிறப்பை தரும். ஏன்னா சுக்கிரன் வந்து இவங்களுக்கு லாபாதிபதி. அதே மாதிரி பொருளாதார அபிவிருத்தி இருக்கு இல்லையா, அது எதிர்பாராமையே நடக்கும். ஏன்னா உத்தியோக உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும் போது இது கிடைக்காம இருக்குமா? கிடைக்கும். ஏன்னா பஞ்சமாதிபதி செவ்வாய் லக்கணத்திலே இருக்கிறதுனால பல பிரச்சனைகளுக்கு முடிவே இந்த 2026 தான். அப்ப ஒரு வெளி வட்டாரத்துல பல பேருக்கும் தெரியக்கூடிய, அறியக்கூடிய வகையில் இவருடைய செயல்பாடு சிறப்பை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துலதான் நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இது ஜூன் மாசத்துக்கு பின்னாடி தான் குரு 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. லக்னாதிபதியே வந்து 8ல போய் உட்கார்றாரு அப்படின்றது ஒரு பக்கம். ஏன்னா இயற்கையாவே அந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதி 8ல தான் உச்சம். இப்போ அவர் என்ன செய்யறாரு? சுகஸ்தானத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்துல யார் இருக்கா? அங்க சகோதர ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதி சனியும் அங்கதான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த குரு 8ஆம் இடத்துல இருந்து இந்த சனியை பார்க்கறதுனால, 2 குறைவரை பார்க்கறதுனால, எதிர்பாராத விதமா கையில காசு இல்லாத போது, காசே இல்லைம்பாங்க, ஆனா பார்த்தா விசுக்குன்னு ஒரு சொத்தை முடிச்சிருவாங்க. எங்கிட்ட இருந்து வருன்னு இவங்களுக்கே தெரியாது. அதை விட என்ன அப்படின்னா, கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்து வாங்க வேண்டியது இருக்கும். இவங்களுடைய காசு பணம் அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். இதை இந்த குரு தான் செய்ய வைப்பார். ஏன்னா 8ல இருக்கக்கூடிய குரு இதைத்தான் செய்வார். ஆனா லக்கணத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய் என்ன செய்யும் அப்படின்னா, இவங்களை எந்த இடத்துலையும் குறைய விடாது, மங்க விடாது, உயர்த்திடும். அப்ப இது ஒரு பக்கம். ஆனா சனி வந்து சூரியன், சுக்கிரன், செவ்வாயை பார்க்கிறாரே அப்படிங்கும்போது இந்த இடத்துல தகப்பனாருடைய நலன், அதாவது தகப்பனாரை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும், தாயாரையும் நல்லா கவனிச்சுக்கிடணும். உயர்கல்விக்கு பத்தி பிரச்சனையே இல்லை. ஆனா உயர்கல்விக்கு போகும்போது ஒரு தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். ஆனா முடிவு இறைவன் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவா கொடுத்துருவார். நான் வந்து இந்த தனுசுல பிறந்தவங்கள தான் மருத்துவத்துறை சார்ந்த நிலைக்கெல்லாம் அவங்களத்தான் சொல்லுவேன். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பார்மசூட்டிக்கல், லேப் டெக்னீஷியன், என டெக்ஸ்டைல் டிசைனிங், மெடிக்கல், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அத்துப்படி தான். அதனால இந்த துறை சார்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கும், சூரியன் சுக்கிரன் சாரத்தில் இருக்க, ஏன் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் நல்லா தான் இருக்கு. அதனால நீங்க எதை பத்தியும் கவலையெல்லாம் படாதீங்க. வேலை உங்களுக்கு விருப்பமான வேலை, படிச்சு முடிச்சாச்சே, பெற்றவங்க வந்து இந்த வேலைக்கு போலேன்னு நினைக்கிறாங்களே அப்படின்னா உங்களுக்கு வேலை உறுதியா இருக்கு. என்ன ஊரை விட்டு ஊர் போகிற மாதிரி இருக்கும். இதுல என்னன்னா, பெண்கள் மட்டும்
வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பத்திரப்படுத்துறது நல்லது. அதே மாதிரி பெண்கள் அதிகமான கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு வருஷம் இந்த 2026. ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த படிக்கிற பிள்ளைக இருக்கு இல்லையா, பொம்பளை பிள்ளைய, அது மனோ ரீதியா ஒரு ஆறுதலை தேர்றேன்னு சொல்லி தேவையில்லாத சிக்கல்ல போய் மாட்டிக்கிடக்கூடாது. எதுனா காதல், அதுல போய் மாட்டிக்கிடக்கூடாது. நான் தான் உண்டு, தான் படிப்பு உண்டு, வேலையை வாங்கினோமா, வெளியே போனோமா, சம்பாதிக்கிறோமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையே உங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும். ஏன்னா பார்க்குறவன் பூரா வாழ்த்துவான், ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவான். ஏன்னா அவனுடைய எண்ணங்கள் வேறாத்தானே இருக்கும். அதனால எதுக்கும் புகழுக்கும் எதுக்கும் மயங்காம இருந்தீங்கன்னா தற்காப்பு நிலை அப்படின்றத நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிடணும். அதே மாதிரி கொஞ்சம் பெண்கள் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அப்படின்றது ஒன்று இருக்கு. அப்ப இது கொஞ்சம் நம்ம இந்த வருஷம் பெண்கள் உடல் நலம் கொஞ்சம் கவனமாக என்ன, இப்பதான் எல்லாமே மெடிக்கல்ல என்னால வந்துருச்சு, அதனால தீர்க்க முடியாத நோயின்னு எதுவுமே இல்லை. ஆனா என்ன அப்படின்னா, இந்த பெருங்குடல்ல கேஸ்டிக் ஃபார்ம் ஆகி அதனால அவஸ்தை இருக்கு அப்படின்றதுனால கான்ஸ்டிபேஷனுக்கு உரிய ஏதாவது ஒரு நம்ம கீரையோ அல்லது உணவு பழக்கத்திலேயோ அதை சரி பண்ணிக்கலாம். அதிகமா கடின உழைப்பின் மூலமாக மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் எதுனா இந்த 2026 தான் உங்களுக்கு. அதனால நீங்க நினைத்ததையெல்லாம் சாதிக்கக்கூடிய ஆண்டுதான் 2026. இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து நலன்களும் இந்த 2026 உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு குடும்பத்தோட மகிழ்ச்சியா குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கக்கூடிய வருஷம் தான் 2026. அதனால ஆண்டவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. கடமையை செய்யுங்கள், இறைவன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பான். என் அன்புக்கு உரித்தான நேயர்களே, 2026 சந்திரன் உச்சம் பெற்று ரிஷபத்திலே சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகையிலும் ரோகிணி நட்சத்திரத்திலும் இது பயணப்படும். அப்ப நம்ம எல்லாத்துலயுமே இந்த ராசி இலக்கண நேயர்கள் இந்த வருஷம் நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, நம்ம நியூ இயர் அன்னைக்கு வியாழக்கிழமையே சிவாலயம் செல்வது நல்லது ஒண்ணு. அப்ப சிவாலயம் சென்னீங்கன்னா அங்க பெரிய பெரிய சிவன் கோயில்ல இந்த ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய பெருமானும் பெருமாட்டியும் இருக்கக்கூடியது சில நேரத்துல பிரகாரமாகவும் இருக்கும், அல்லது சில நேரத்துல தூண்லையும் இருக்கும், அந்த கோயில் மண்டபத்தூண்லையும் இருக்கும். அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மண்டபத்துல அந்த தூண்ல இருந்துச்சுன்னா அதை நல்லா அழகா பன்னீர் விட்டு சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் வச்சு நல்ல ஒரு அலங்காரம் பண்ணி அதை நீங்க வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒண்ணு. இல்ல ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடியவர் பிரகாரமாவே இருக்குன்னா அற்புதத்திலும் அற்புதம், நீங்க வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது ஒண்ணு. அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஊர்ல வச்சாலும் நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல அல்லது பக்கத்துல மாரியம்மன் கோயில் இருக்கும். அப்ப அன்னைக்கு நீங்க மாரியம்மன் கோயில்ல போய் அம்பாளுக்கு இந்த செவந்தி மாலை போட்டு அம்பாளை வணங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப உசித்தம். சரி, இந்த சூரியன் தனுசுல சுக்கிரன் சாரத்துல இருக்கனால நீங்க சிவாலயம் சென்று சிவனையும் அம்பாளையும் வணங்கி அம்பாள் பிரகாரத்துல ஒரு நெய் தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அம்பாள் பிரகாரத்தில் நெய் விளக்கு போடுறது. சரி, இது ஒரு பக்கம். காலையில என்ன செய்யறோம், புத்தாண்டு. இந்த ஆங்கில புத்தாண்டை மனசால நல்லா கொண்டாடுறவங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எல்லாரும். இப்ப நம்ம இதெல்லாம் போடும்போது என்ன சில பேரு நாம தமிழ் புத்தாண்டத்தானே எடுத்துக்கிடணும். சரித்தான்ப்பா, ஆங்கில புத்தாண்டு உலகம் பூரா கொண்டாடுறானே. அவனுக்கு தனித்தனி மொழி, தனித்தனி பழக்க வழக்கம், பண்பாடு, கலாச்சாரம் இருந்தாலும் உலக நாடுகள் பூரா ஆங்கில புத்தாண்டா கொண்டாடுறான். அதனால நம்ம மக்கள் கொண்டாடுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த எதிர்மறையான சிந்தனையாளர்களுக்காக சொல்றேன். என்ன, உன்னை விட நாத்தியம் பேசினவே நானு. அதனால 2026 நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, காலையில் நம்ம வீட்டுல சின்னதா ஒரு பாயாசம் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கெல்லாம் பூ போட்டு இந்த ஒரு பாயாசத்தை நெய்வேத்தியம் பண்ணலாம், சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணலாம். கண்டிப்பா தேங்காய் பழம் உடைச்சு நீங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு
அது நெய்வேத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. நீங்க நல்லா கவனிங்க. 2026 வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க அதிகாலையா இருந்தாலும் சரி, எந்த நேரமா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல வந்து சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் உங்க வீட்டுல வற்றாத செல்வம் நிச்சயமாக வரும் என்பதுல மாற்று கருத்தே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒண்ணு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த இடத்துல இப்ப அது வந்து ரிஷபத்துலதான் சந்திரன் வந்து நிக்க இந்த வருஷம் பிறக்குது. சூரியன் சுக்கிரன் செவ்வாய் வந்து தனுசுல போய் நிக்குது. இது காலபுருஷனுக்கு பாத்தீங்கன்னா தன பாக்கியாதிபதி. அப்ப நிச்சயமாக இந்த வருஷம் வந்து அனைவருக்கும் செல்வ செழிப்பை, நிதிநிலையை உயர்த்தி கொடுக்க போகிறது என்பது உண்மை. அதை எப்படி செய்யணும் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு காப்படி சக்கரை பொங்கல் வைங்க. அது ஒரு நல்ல தாம்பாள தட்டுல வாழை இலையை வச்சு சக்கரை பொங்கல் அதுல பரிமாறி, நல்லா இது பண்ணியாலும் சூடு இருக்கக்கூடாது, பரிமாறி அருகம்புல் கொஞ்சம் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்குங்க. உங்க ஊர்ல இல்லை உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா புடிங்கிக்கங்க. அதை அழகா அதுலயும் வச்சு ஒரு 5 வாழைப்பழத்தையும் வச்சு நல்லா சாமி கும்பிடுங்க உங்க வீட்டுல. ஏன்னா நல்ல சாமி கும்பிட்டு ஏன்னா அப்ப அந்த கையில எப்படி வச்சுக்கணும்னா, இதை வந்து நம்ம வீட்டுல நெய்வேத்தியம் பண்ணும்போது நம்ம வீட்டுல ஒரு 11 ரூபாயோ அல்லது 101 ரூபாயோ வச்சு பிரார்த்தனை பண்ணி இந்த ரூபாயையும் கையில வச்சுக்குங்க. அப்படியே பசுமாடு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு இதை வச்சு அந்த பசுமாட்டை நீங்க உங்களுக்கு முடிஞ்சா 3 முறை வாங்க, இல்லாட்டி 1 முறை வாங்க, இல்லாட்டி ஒரு 10 முறை கூட வரலாம், 11 முறை வரலாம். அப்படி சுத்தி அப்படியே அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆனந்தமா அதை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த ரூபாயை உங்க கஜானால நீங்க எங்க பணம் சேர்க்குறீங்களோ அந்த இடத்துல அந்த ரூபாயை வச்சிருங்க. இதை வச்சு பாருங்க. இந்த வருஷம் அடுத்த வருஷம் உங்களுடைய அனுபவத்தை என்கிட்ட சொல்லுங்க கமெண்ட்ல. ரொம்ப அற்புதமா இருக்கும். பசுவிற்கு பொங்கல் கொடுப்பதும் நீங்க வீட்டுல பொங்கல் நைவேத்தியம் பண்றதும் நல்லா இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மனை விட்டுறாங்க. சிவன் கோயில நெய் விளக்கு இதை செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை எழுந்தவுடன் காலையில் உதயமாகக்கூடிய சூரியனை கண்டு உங்கள் பிரார்த்தனையை செய்யுங்கள். இந்த 2026 அனைவருக்குமான ஆனந்தத்தை தந்தருளும் என்பதில் மாற்றமில்லை. அனைவருக்கும் எமது 2026 புத்தாண்டு வாழ்த்து.